வணக்கம் நண்பர்களே. உங்க சேல்ஸ் இன்கம் அதிகரிக்கணுமா? அதுக்கு ஒரு சூப்பரான வழி இருக்கு. என்ன தெரியுமா? புதுசா வர்ற ப்ராடக்ட்ஸ விக்கிறது தான். அது எப்படின்னு வாங்க இந்த பகுதியில நம்ம விரிவா பார்க்கலாம். இதுதாங்க மார்க்கெட்டோட எழுதப்படாத ஒரு விதி. யோசிச்சு பாருங்க. கஸ்டமர்ஸ்க்கு ஒரே பொருளையே திரும்ப திரும்ப வாங்கி போர் அடிச்சிரும் இல்லையா? அதே மாதிரி கடைக்காரங்களுக்கும் தன்னோட கடையில ஏதாவது புதுசா இருக்கணும்னு ஒரு ஆசை இருக்கும். இந்த ஒரு விஷயத்த மட்டும் நாம கரெக்டா புரிஞ்சுக்கிட்டா போதும், சேல்ஸ்ல ஜெயிக்கிறது ரொம்ப ஈஸி. இந்த உண்மைய ரவின்னு ஒரு சேல்ஸ்மேன் அவரோட சொந்த அனுபவத்துல எப்படி கத்துக்கிட்டாருன்னு பாப்போமா? அவரோட கதை நம்ம எல்லாருக்குமே ஒரு நல்ல பாடமா இருக்கும். ரவி உண்மையிலே ஒரு திறமையான சேல்ஸ்மேன் தான். ஆனா அவர்கிட்ட ஒரு சின்ன சிக்கல். என்னன்னா, அவர் எப்பவுமே நல்லா போற, எல்லாருக்கும் தெரிஞ்ச பழைய ப்ராடக்ட்ஸ மட்டுமே விப்பாரு. புதுசா வர்ற எத பத்தியுமே வாய தொறக்கவே மாட்டாரு. ஆரம்பத்துலலாம் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனா நாளாக ஆக அவரோட ஆர்டர் வேல்யூ குறைய ஆரம்பிச்சிருச்சு. ஒவ்வொரு மாசமும் அவரோட சேல்ஸ் நம்பர் கொஞ்சம் கொஞ்சமா கீழே இறங்கிக்கிட்டே இருந்துச்சு. அப்பதான் ஒரு நாள் ஒரு கடைக்காரர் நேருக்கு நேராவே கேட்டுட்டாரு, ரவி, கஸ்டமர்ஸ் எல்லாம் புதுசா ஏதாவது ஃப்ளேவர் கேக்குறாங்க. நீங்க என்னடானா எப்போ இதே பழைய பிஸ்கட்டையே கொண்டு வரீங்க? வேற எதுவும் புதுசா உங்ககிட்ட இல்லையா அப்படின்னு கேட்டதும் ரவிக்கு அப்படியே ஷாக் ஆகிடுச்சு. ஒரு நல்ல சேல்ஸ்மேனா இருந்தும் ரவிக்கு ஏன் இப்படி ஒரு நிலைமை? அவர் எங்க தப்பு பண்ணாரு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒருவேளை இதே மாதிரி ஒரு அனுபவம் உங்களுக்கும் கூட நடந்திருக்கலாம் இல்லையா? நல்ல வேளை ரவியோட டிஸ்ட்ரிபியூட்டரை இத கவனிச்சாரு. அவரு ரவிக்கு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிக் கொடுக்கணும்னு முடிவு பண்ணாரு. இதுதாங்க ரவியோட கதையில டேர்னிங் பாயிண்ட். அவர் சொன்ன அந்த ஒரு வரி தான் இது. ரவி, நல்லா கேட்டுக்கோ. ஒவ்வொரு 60 நாளுக்கும் கஸ்டமரோட டேஸ்ட் மாறிக்கிட்டே இருக்கும். யார் புதுசு புதுசா ப்ராடக்ட்ஸை கொண்டு வராங்களோ அவங்க தான் இந்த மார்க்கெட்ல ஜெயிக்க முடியும். இந்த வார்த்தை தான் ரவிக்கு பொறி தட்டின மாதிரி இருந்துச்சு. சரி, ரவியோட கதையிலிருந்து நமக்கு என்ன தெரியுது? ஏன் இந்த புது ப்ராடக்ட்ஸ் விக்கிறதுல இவ்வளவு கவனம் செலுத்தணும்? வாங்க அதுக்கு பின்னாடி இருக்கிற காரணங்களை பார்க்கலாம். இதுக்கு ஒரு 4 முக்கியமான காரணங்கள் இருக்கு. 1. கஸ்டமர்ஸ்க்கு எப்பவுமே ஒரு வெரைட்டி வேணும். 2. கடைக்காரங்க பக்கத்து கடைக்காரரை விட ஒரு படி மேல இருக்கணும்னு நினைப்பாங்க. 3. ஒரு கம்பெனி ஒரு புது ப்ராடக்ட்டை கொண்டு வருதுன்னா அதுக்கு முன்னாடி நிறைய ரிசர்ச் பண்ணிருப்பாங்க. சோ அது சக்சஸ் ஆக வாய்ப்பு அதிகம். 4வது, இது முழுக்க முழுக்க உங்களுக்காக. எவ்வளோ அதிகமா புது ஐட்டம்ஸ் விக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்க வருமானமும் இன்சென்டிவ்ஸும் ஏறும். இந்த கம்பேரிசனை பாருங்களேன். பழைய ரெகுலரா போற ப்ராடக்ட்ஸ் ஒரு கடையை அப்படியே ஓட்டிட்டு போக உதவும். ஆனா புது ப்ராடக்ட்ஸ் தான் அந்த கடையை வளர வைக்கும், அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். ஒரு சூப்பர் சேல்ஸ்மேன் இந்த ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ணி வைக்கணும். சரி, இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிக்கு வந்திருக்கோம். புதுசா வர்ற ப்ராடக்ட்ஸ கடைக்காரங்கிட்ட எப்படி திறமையா சொல்லி விக்கிறது? அதுக்கு ஒரு சிம்பிளான ஆனா பவர்ஃபுல்லான வழி இருக்கு. பார்க்கலாமா? இந்த 6 ஸ்டெப்ஸை மட்டும் கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. ஸ்டெப் 1, கடைக்காரன் முன்னாடி உங்க டிஎம்எஸ் ஓபன் பண்ணுங்க. அப்பதான் ஒரு டிரான்ஸ்பரன்சி இருக்கும். 2, புது ப்ராடக்ட்டோட போட்டோவை நல்லா தெளிவா காட்டுங்க. 3, அதோட டேஸ்ட், அதுக்கு மார்க்கெட்ல இருக்கிற டிமாண்ட பத்தி சொல்லுங்க. 4, இதுல கடைக்காரருக்கு என்ன மார்ஜின் கிடைக்கும், ஏதாவது ஆஃபர் இருக்கான்னு சொல்லுங்க. 5வது, ரொம்ப முக்கியம், சார் சும்மா ட்ரை பண்ண ஒரு சின்ன ஆர்டர் போடுங்கன்னு நம்பிக்கையா கேளுங்க. கடைசியா 6வது ஸ்டெப், ஆர்டரை அப்பவே அவர் கண்ணு முன்னாடியே டிஎம்எஸ்ல போடுங்க. இது உங்க மேல இருக்கிற நம்பிக்கையை டபுள் ஆக்கும் பாருங்க. இப்போ மறுபடியும் ரவி கதைக்கே வருவோம். இந்த புது பாடத்தையும் இந்த மெத்தடையும் கத்துக்கிட்ட பிறகு ரவியோட சேல்ஸ்ல என்ன மேஜிக் நடந்துச்சு தெரியுமா? ரவி கொஞ்சம் கூட யோசிக்கல. இந்த ஸ்டெப்ஸ் அப்படியே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாரு. போற ஒவ்வொரு கடையிலையும் தன்னோட டிஎம்எஸ் ஓபன் பண்ணி புது ப்ராடக்ட்ஸை ரொம்ப நம்பிக்கையோட காட்ட ஆரம்பிச்சாரு. ரிசல்ட் என்ன ஆச்சு தெரியுமா? நீங்களே பாருங்க. வெறும் 10 நாள்ல, ஜஸ்ட் 10 டேஸ்ல ரவியோட மொத்த சேல்ஸ் 20% அதிகமாயிடுச்சு. அவரே அதை எதிர்பார்க்கல. இது ஒரு மிகப்பெரிய சக்சஸ். இதனால கடைக்காரங்க எல்லாருமே ஹாப்பி. கஸ்டமர்ஸ் புது ப்ராடக்ட்ஸை வாங்க ரொம்ப ஆர்வமா இருந்தாங்க. எல்லாத்துக்கும் மேல ரவிக்கு அவரோட டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட இருந்து ஒரு சூப்பரான பாராட்டு கிடைச்சது. இதுதாங்க ஒரு சேல்ஸ்மேனுக்கு கிடைக்கிற உண்மையான வெற்றி. நீங்க தொடர்ந்து புது புது விஷயங்களை கொண்டு வரும்போது கடைக்காரருக்கு நீங்க தான் ஃபேவரட் சேல்ஸ்மேன் ஆயிடுவீங்க. அவங்க உங்களுக்காக வெயிட் பண்ண ஆரம்பிப்பாங்க. சோ நாம கத்துக்கிட்ட விஷயத்தோட மொத்த சாராம்சமும் இதுதான். நீங்க விக்கிற ஒவ்வொரு புது ப்ராடக்ட்டும் உங்க பேங்க் அக்கவுண்ட்ல சேர்ற ஒரு புது இன்கம். இதை எப்பவுமே ஞாபகத்துல வச்சுக்கோங்க. சரி, இந்த பகுதியோட முடிவுல உங்களுக்கான ஒரே ஒரு கேள்வி. உங்களோட அடுத்த சேல்ஸ் கால்ல நீங்க எந்த புது ப்ராடக்ட்டை கடைக்காரங்க கிட்ட காட்ட போறீங்க? யோசிக்காதீங்க, இப்பவே பிளான் பண்ணுங்க. உங்க வெற்றி உங்க கையில தான் இருக்கு.